Hi guys, என் பேர் ரத்திகா ஸ்ரீ. இந்த சேனல் எதை பத்தி, இந்த வீடியோ எதை பத்தி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிளா வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன். மெயின் எக்ஸாம்பிளா இருக்கணும், யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க என்ன பாத்தீங்கனாலே தெரியும், எக்ஸ்பென்சிவ் லைட்டிங் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் கேமராஸ் கிடையாது, ஒரு சிம்பிளா ஒரு டிஷர்ட்ல தானே நான் வீடியோ எடுக்கிறேன். மெயினா வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்ன தெரியுமாங்க? இப்போ வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நீங்க பாக்குறவங்கலாம் அச்சீவ் பண்ணிட்டு தான் வந்து அதை வந்து யூடியூப் அவங்க அப்புறமா அவங்களோட ஜேர்னியை யூடியூப்ல ஷேர் பண்றாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கரெக்டா? நானுமே வந்து ரொம்ப வருஷமாவே நிறைய சேனல்ஸ் ஃபாலோ பண்றேன், நிறைய ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா ரெகுலரா எதையுமே ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் அது சின்ன வயசு, நம்மள யாரும் வந்து அப்ப வந்து கம்பல் பண்ண முடியாது. இப்ப நம்ம வளர வளர நம்மளே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும், நம்ம நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து நம்மளுக்கும் லைஃப்ல அப்ப கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது இல்ல? அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. நாம வந்து இப்போ அதாவது ஒரு ஜேர்னியா வந்து நம்ம நம்ம ஒரு டிராவல் பண்ண போறோம், ஒரு ஜேர்னியா நான் கொண்டு போறேன். நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணலான் இருக்கேன். இப்போ என்னன்னா, நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ரொம்ப நாளாவே இந்த ஐடியா இருந்தது. நிறைய ரீசன்ஸ்னால வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்பயுமே செம் தான். நாளைக்கு வந்து எனக்கு டிபிஎம்எஸ் எக்ஸாம் இருக்கு. அண்ட் நான் வந்து ஒரு செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். என்னோட காலேஜ் நேம் வந்து காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது வந்து ஒரு ரூரல் காலேஜ் தான். உங்களுக்கு வந்து பெருசா அதை பத்தி ஐடியா இருக்காது. நான் அது ஸ்காலர்ஷிப்காக தான் நான் அந்த காலேஜ் எடுத்தேன். அண்ட் இப்போ நான் வந்து மெயினா இன்னொரு விஷயம் சொல்ல சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நம்ம காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா பெருசா உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா காலேஜ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆஃப் கேம்பஸ்ல ட்ரை பண்றது எவ்வளவு கஷ்டம். நான் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன், அதாவது முடிச்சு இப்போ தேர்ட் இயர்க்குள்ள என்டர் ஆக போறேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஐயோ இது அதோட ப்ரெஷர். ஒரு நல்ல காலேஜா இருந்தா கம்பெனி வந்து டைரக்டா விசிட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம திறமையில வந்து உள்ள போறது வேற, எல்லாரோடையும் காமனா கம்பீட் பண்றது வேற. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே ஒன்னா பார்ப்போம், ஒரு ஜேர்னியா கொண்டு போவோம். என்ன மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓரளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க கூட வந்து அப்படியே அந்த ஹோப் எல்லாம் விட்டுட்டு என்னடா பண்றதுன்னு, நான் சத்தியமா அப்படிதாங்க. இந்த வீடியோ வந்து நான் எடுத்ததுக்கான மெயின் பர்பஸ் வந்து ஒரு ஹேக்கத்தான்ல வின் பண்ண. கண்டிப்பா அதை தனியா ஒரு வீடியோவாவே போடுறேன். இப்போ இந்த வீடியோ, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நான் வந்து என்னோட ஜேர்னியை நான் சொன்ன மாதிரி ஃபில்ம் பண்ண போறேன். அதை வந்து நீங்க பார்த்து ஓகே, லைக் உண்மையாலுமே இவ பண்றதுனால ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்குதா, இல்லைன்னா சும்மாதான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணாம இல்லைன்னா வந்து ஃபெயிலியர் ஆகுதா, எல்லாமே அதாவது ராவா நான் என்ன பண்ண போறேனோ உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஃபிகர் அவுட் ஆகுதா அதாவது அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வந்து நம்ம பார்ப்போம். அட் எண்ட் ஆஃப் டே 30, இது 30 டே சேலஞ்ச் இல்லை 21 டே சேலஞ்சா எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட லைஃப் ஜேர்னி எல்லாம் நான் போக போக ஷேர் பண்றேன். மெயினா சரி, இப்போ நான் வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோல இருந்தே நான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, நாளையில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து வீட்டில் போய் காசு கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நானே சொன்ன மாதிரி இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கான ரீசனே வந்து ஃபுல் ஃப்ரீ பண்ணிட்டாங்க எனக்கு. லைக் ஃபீஸே கிடையாது, அதனால தான் நாங்கள் போனோம். 180 கட் ஆஃப்ல இருந்து ஃபுல்லாக ஃப்ரீன்ட்டாங்க, நாங்கள் போயிட்டேன். நாம அப்போ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஒரு ஹேக்கத்தான்ஸ் போகிறோம், இல்லைனா வெளியே எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போகிறோன்னா அவங்க காசு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க நம்ம கேட்டால். பட் இருந்தாலும் நம்மளுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, என்னடா இன்னும் வீட்டில் காசு கேட்டுட்டு இருக்கோன்னு உள்ள கொஞ்சம் உறுத்துது. நிறைய பேர் என்ன நான் பார்க்குறவங்களா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய சாதிக்கிறாங்க. கரெக்டாக உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த அந்த யோசனைகள் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் டெடிக்கேட்டடாக ஒரு 1 or 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. நானுமே இதுதான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. உட்காருவேன், ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணா அப்புறம் எக்ஸாம்ஸ் வந்துடும், இல்லை ஹேக் எது ஒன்று பார்க்க போயிடுவேன். பட் என்ன ஆனாலும் சரி, இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் வந்து ரெகுலராக உட்காந்து அந்த ஃப்ரீலான்சிங் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கு போகிறேன். அண்ட் இப்போ வந்து அந்த ஸ்கில் என்னன்னு சொல்கிறேன். ஏஐ ஆட்டோமேஷன் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து. நீங்கள் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் இல்லைனா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோன்றது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒர்க் ரிப்பீட், அதாவது வந்து நீங்கள் ஒரு கம்பெனி யாராச்சும் வச்சிருக்க, நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க வந்து ஒரு சில டாஸ்க்கை வந்து ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஒரு ஆள் வச்சு ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிட்டு இருக்கிற டாஸ்க் எல்லாம் இந்த ஏஐ ஆட்டோமேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்.
அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அதை வந்து கத்துக்கணும். நிறைய பேரோட வேலை போயிடுது, என்னடா ஐடில வேலையே அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு ஏஐ வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சா யாருமே நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ நம்ம மெயினாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐ ஆட்டோமேஷனுக்கு வந்து தருண் ஸ்பீக்ஸ். நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். அவரோட ஜேர்னியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த வீடியோ வந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோல இருந்து தான் வந்து நான் ஒரு டொமைன் வந்து சூஸ் பண்ணேன். அதுதான் இந்த ஏஐ ஆட்டோமேஷன். நிறைய பேர் அதான் நான் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடிட்டிங் இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிறைய விஷயம் இருக்குங்க. நான் வந்து இது சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து எனக்கு பர்சனலாக அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. என்னடா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே ஐடியா இல்லை. அது கேள்விப்பட்டிருக்குங்க. நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. மேக், ஜேபியர், அப்புறம் வந்து N18 இந்த டூல்ஸ் பற்றிலாம் தெரியும், பட் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ வாங்க நம்ம கற்றுக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் இதை வந்து கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்கில்லாக வளர்த்துக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்மால் கம்பெனிஸ்க்குலாம் வந்து இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்க போகிறாங்க, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ஃபைனலாக எப்படி வந்து நான் உண்மையாலுமே ஃப்ரீலான்சிங் வந்து கற்றுக்கிட்டு என்னோட ஆடியன்ஸை பிடிச்சி என்னோட ஃபர்ஸ்ட் மணியை நான் மேக் பண்ணிடுவேன் நான் ஃப்ரீலான்சிங் மூலமாக அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஆசைங்க, எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. நான் வந்து எப்போத்துலேருந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு ஆசையில் இருக்கேன்னா, ஆக்சுவலி வந்து நான் ஜேஇ எல்லாம் எழுதினேன் 12th அந்த டைமில் ப்ரிப்பரேஷன் டைம்லேருந்தே நான் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 2 or 3 இயர்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கேன், பண்ணுவேன், ஆனால் விட்டுருவேன். அப்புறம் வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் லாகின் கூட பண்ணி வச்சுருந்தேன். அதாவது நான் வந்து அப்போ லேப்டாப் வந்த புதுசில் சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. பட் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இப்போ புரியுது. ஸோ வாங்க நான் வந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், பட் லெட் திஸ் பி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. நாளையிலேருந்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பர்சனலாக என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அந்த வீடியோவிலேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து அந்த டுட்டோரியலை வந்து நான் பண்ணுறேன்னா, இல்லைன்னா அதில் எங்கே ஸ்ட்ரக் ஆகிறேன் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து பண்ணால் மட்டும் போதும். அது நீங்கள் ரெகுலராக என் கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ப்ராக்ரஸ் இருந்துச்சோ கண்டிப்பாக அது உங்களுக்கும் வரும். கரெக்டாக? ஸோ அதை வந்து பார்க்கலாம். அண்ட் ஏஐ ஆட்டோமேஷன் தான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ நான் எல்லாம் நாளையிலேருந்து வந்து அப்லோட் பண்ணுறேன். நாளையிலிருந்து நம்மளுக்கு வந்து 30 days or 21 days, ஓகேவா? அது வந்து எத்தனை நாள் நான் வந்து எடுத்துக்கிறேன்றதை பொறுத்து. இல்லைனா சரி இப்போதைக்கு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து என் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் லாங் ஃபார்ம் வீடியோஸ். அதாவது 1 மணி நேரம், ஏன்னா எனக்கே தெரியும் நம்மளே யூடியூப் போகிறோன்னா அவ்வளோ பெரிய வீடியோஸ் பார்க்க மாட்டோம். ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் நான் பார்ப்பேன். அரை மணி நேரம் இருந்தாலும் என்னடா அரை மணி நேரம் என்ன உட்காந்து நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் கீப் இட் வித் 15 minutes. டெய்லி ஒரு 15 minutes என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் மணியை மேக் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம செய்ய போகிற வேலையிலேருந்து மட்டும் நம்மளால வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. கரெக்டாக? என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு இல்லைன்னா நிறைய கனவுகளோடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு வேலை மட்டும் வந்து கண்டிப்பாக எல்லா ட்ரீம்ஸையுமே அச்சீவ் பண்ண வைக்க முடியாது. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, ஒன்றொன்னா நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த ஜேர்னி வந்து அதோட ஸ்டார்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நிறையா என்னென்ன கன்ஃபியூஷன் இருந்தது, ஏன் இந்த சேனல் இத்தனை நாளாக ஸ்டார்ட் பண்ணல, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பேசலாம். நான் உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுவேன், அதனால எனக்கு பேசுறது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு பேசுறது பிரச்சனைனா அதுக்கும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஜேர்னி, தட் மணி மேக்கிங் ஜேர்னி. ஓவராலாக இது வந்து இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான் போட போகிறேன். எஜுகேஷன் தான் அப்படியே படிக்க போகிறோன்னு இல்லைங்க. மெயினாக வந்து அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் நம்ம படிக்கிற காலேஜ் சிலபஸ் நான் சொல்ல வரல, இல்லைனா செய்ய போகிற வேலையை பற்றி சொல்ல வரல. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸு எல்லாமே வந்து சொல்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன் வித் மீ. என்ன மாதிரி ஒரு ஸ்மால் கிரியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரிட்டிசிசம் வரும் தான் தெரியும் எனக்கு கொஞ்சம், அதனாலேயே நான் ரொம்ப நாள் வந்து பயந்தேன். அப்பீரன்ஸ் பற்றி என்ன சொல்லுவாங்களோ, வீடு வேற வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, என்ன ஸ்டுடியோ எதுவுமே இப்போ வந்து என் மைண்டில் இல்லை. என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஷியோர் ஐ வில் போஸ்ட் இட் சூன், போஸ்ட் த நெக்ஸ்ட் வீடியோ சூன். அண்ட் பெருசாக அதே மாதிரி இப்போயே சொல்லிடுறேங்க, டிஸ்க்ளைமர் வந்து என்னென்னா, எடிட்டிங்லாம் வந்து பெருசாக எனக்கு பண்ணவே தெரியாது. ஆக்சுவலி வீடியோ எடிட்டிங் தான் கற்றுக்கலான் இருந்தேன், பட் அது வந்து கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இதுனா வந்து ஓகே, அதான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. ஸோ வீடியோ எடிட்டிங் நானே தான் எனக்கு நானே பண்ணிக்க போகிறேன். அது ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. என்னடா யூடியூப் வீடியோ போடுறதுலாம் என்ன இது
விஷயம் இருக்குன்னு நீங்களுமே நினைப்பீங்க. பட் நீங்க உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா தான் அதோட கஷ்டங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும். இப்பதான் நான் வீடியோ எடுத்துட்டே இருக்கேன், பின்னாடி இருந்து வராங்க, அப்புறம் காத்தடிக்குது, நான் வந்து வந்து ஏதாவது வந்து மாத்தி பேசிடுறேன், எத்தனை டேக் எடுத்துட்டேன்னு தெரியுமா. இப்போ இதை போய் திரும்ப நான் எடிட் பண்ணணும். பட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஜேர்னியா இருக்கும்ல, ஒரு நல்ல ஸ்வீட் ஜேர்னியா, நிறைய கத்துப்பீங்க, நல்லா இருக்கும். ஸோ ஷியோர் நீங்க வந்து என் கூட டிராவல் பண்ணுங்க. நான் வந்து கடைசியில் உங்களுக்குமே எப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம், எல்லாருமே ஏன் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணியே ஆகணும், ஏன் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி ஸ்டே டியூன் வித் மீ. ஒரு ஸ்மால் கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video, guys. Bye.